ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா February 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, நாட்டின் முதல் அவசரகால விமான ஓடுதளம் எங்கு அமைக்கப்பட்டது? ராஜஸ்தான் மாநிலம் ஃபார்மர் மாவட்டத்தில் தான் 2021 நாட்டினுடைய முதல் அவசரகால விமான ஓடுதளம் தொடங்கப்பட்டது. தற்போது அசாம் மாநிலம் திப்ருகர் நகரின் மொரன் நெடுஞ்சாலையில் 4.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 100 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி வந்த ராணுவ விமானம், அதாவது இதை திறந்து வைக்கிறதுக்காக பிரதமர் மோடி வந்த ராணுவ விமானம் பார்த்தோம்னா C-130J அப்படின்ற விமானத்தில் தான் வந்திருக்காரு. அசாமினுடைய ஆளுநர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. அசாமினுடைய முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா. அதாவது சீனா 7 அவசர கால விமான ஓடுதளங்களை அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி சீனாவுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக, சீனாவுக்கு எதிர்க்கிறதுக்காக நம்மளும் 7 அவசர கால விமான ஓடுதளம்லாம் அமைச்சிருக்கோம். அதில் தற்போது அசாம் மாநிலத்தினுடைய திப்ருகர் நகர்ல அமைச்சிருக்கோம். அடுத்து, குமார பாஸ்கர வர்மா பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? குவஹாத்திக்கும் வடக்கு குவஹாத்தியும் இணைக்கும் வகையில் பிரம்மபுத்திரா நதியினுடைய குறுக்கே தான் குமார பாஸ்கர வர்மா பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. ரூபாய் 3030 கோடியில தான் அமைச்சிருக்காங்க. இது நிலநடுக்கம் ஏற்படும் பகுதி என்பதால் அதிர்வுகளை தாங்கும் தொழில்நுட்பத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு. குமார பாஸ்கர வர்மா அப்படின்றது 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அசாம் மன்னர், அவருடைய பெயர் தான் இந்த பாலத்துக்கு வச்சிருக்காங்க. அடுத்து, எந்தெந்த ஊர்ல என்னென்ன அருங்காட்சியகம் எவ்வளவு கோடி செலவுல தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மதுரையில கீழடி அருங்காட்சியகத்தை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க ரூபாய் 24.30 கோடியில. ஈரோடு நொய்யல்ல ஈரோடு ஊர்ல நொய்யல் அருங்காட்சியகம் ரூபாய் 33.19 கோடியிலும், ராமநாதபுரத்துல நாவாய் அருங்காட்சியகம் ரூபாய் 34.55 கோடியிலும் அமைய உள்ளது. அடுத்து பார்த்தோம்னா, அரசியல் அமைப்பின் எந்த சட்ட பிரிவின் கீழ் நீதிமன்றங்கள் அல்லது தீர்ப்பாயங்களின் உத்தரவுகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அனுமதி கோரும் ஒரு சட்ட நடவடிக்கை ஆகும்? 136 படி தான் பார்த்தோம்னா அரசியல் அமைப்பினுடைய சட்டப்பிரிவு. இதுதான் நீதிமன்றங்கள் அல்லது தீர்ப்பாயங்களின் உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் நம்ம மேல்முறையீடு செய்ய அனுமதி கோர்றதுக்கான ஒரு நடவடிக்கை. இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். அதர்வா அப்படின்றவங்க பார்த்தோம்னா 10 நிமிடங்கள் அதாவது 10 நிமிடங்கள் வாதாடி தனக்கான உரிமையை பெற்றிருப்பாரு. விதி 136 மேல்முறையீடு செய்ய உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்படும் ஒரு சிறப்பு அனுமதி தான். அதுதான் 136. அரசியலமைப்பு சட்டத்தில் 142வது பிரிவின் கீழ் தனக்கு உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அதர்வாவுக்கு அடுத்த 7 நாட்களுக்குள் MBBS சேர்க்கை வழங்க தேசிய மருத்துவ ஆணையத்துக்கும் மத்திய பிரதேச அரசுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பாங்க. இவருக்கு என்னன்னா, இவர் நீட் தேர்வில் பாஸ் ஆயிருப்பாரு. அவர் பார்த்தோம்னா EWS பிரிவின் கீழே இவருக்கு இன்னும் அந்த அரசு அமுல்படுத்தாம இருக்கும். அதனால இவருக்கு இடம் கிடைக்காது. அதனால இவர் தனக்கான உரிமையை தானே வாதாடி பெற்றிருப்பாரு. பிரிவு 142 அப்படின்றது என்ன அப்படின்னா, சமூக நீதி மற்றும் உண்மையான நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு அதிகார ஆயுதம் தான் 142. இந்த 142 பயன்படுத்தி என்னென்ன வழக்குகள்லாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேரறிவாளன் விடுதலை 2022 30 வருடங்களுக்கு மேலாக சிறைவாசத்தில் இருந்திருப்பாரு. அவரை விடுவிச்சிருப்பாங்க 142 பயன்படுத்தி தான். அதே மாதிரி இந்த திருமண சட்டத்தின் கீழ் முடிவுக்கு வராத சில திருமணங்களுக்கு விவாகரத்து கொடுப்பாங்க. அது இந்த 142 வழக்கின் கீழே தான். அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகளில் இருந்து 500 மீட்டர் தொலைவுக்குள்ள நம்ம மது கடைகள்லாம் அமைக்கக்கூடாது. அதுக்கு தடை விதிக்கிறதுக்கு இந்த 142 தான் பிரிவை தான் பயன்படுத்தி இருப்பாங்க. அடுத்து, எந்த நதியின் கீழ் ரூபாய் 18,662 கோடி செலவிட்டில் இரட்டை சுரங்க பாதைகள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? அசாமினுடைய பிரம்மபுத்திரா நதியின் கீழே தான் அமைச்சிருக்காங்க. இதுல ஒண்ணுத்துல பார்த்தோம்னா ரயில் வரும், இன்னொன்னுத்துல வாகனங்கள்லாம் வர்றதுக்காக 2 இரட்டை சுரங்க பாதைகள், அதாவது மேலெல்லாம் மேம்பாலம் இருக்கு. இப்போ ஏதாவது போர்லாம் நடக்குது அப்படின்னா பிரம்மபுத்திரா பகுதியை தான் ஃபர்ஸ்ட் தாக்குவாங்க. அதனால இங்க நம்ம இன்னும் பாதுகாப்போட இருக்கணும் அப்படின்றதுனால இந்த நதியினுடைய கீழே இரட்டை சுரங்க பாதைகள் அமைச்சிருக்காங்க. அசாம் மாநிலம் கோஹ்பூரில் இருந்து நுமலிகர் வரை பிரம்மபுத்திரா நதியினுடைய கீழே 32 மீட்டர் ஆழம். இது எவ்வளவு நீளத்துக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 33.7 கிலோமீட்டர் நீளத்துக்கு அமைச்சிருப்பாங்க. இது ஒரு 4 வழி பாதை அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து, கேரளாவிலேயே மிக குறைந்த வயதில் உடல் உறுப்பு தானம் செய்த 10 மாத குழந்தையின் பெயர் என்ன? அலின் ஷெரின் ஆப்ரஹாம். அவங்க தான் கேரளாவிலேயே மிக குறைந்த வயதில், அதாவது 10 மாத குழந்தை விபத்துல மூளைச்சாவு அடைஞ்சிருப்பாங்க. அந்த குழந்தையோட உறுப்புகளை 5 நபர்களுக்கு தானம் செஞ்சிருப்பாங்க. அடுத்து, புல்வாமா தீவிரவாத தாக்குதல் 7வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜம்மு
காஷ்மீரின் புல்வாமா மாவட்ட அவந்திபோரா பகுதியில் தான் வந்து நடந்திருக்கும். மத்திய சேம காவல் படையினர் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது 2019 பிப்ரவரி 14ஆம் நாள் நடந்த தற்கொலை தாக்குதல் தான் வந்து பார்த்தோம்னா இந்த புல்வாமா தீவிரவாத தாக்குதல். இதில் வந்து 40 பாதுகாப்பு அதிகாரிகளும் ஒரு தற்கொலை பிரிவினுடைய தலைவரும் வந்து இறந்திருப்பாங்க. அதுதான் வந்து புல்வாமா தீவிரவாத தாக்குதல் அப்படின்ட்டு சொல்றாங்க. T20 உலகக்கோப்பை வரலாற்றில் கேப்டனாக அதிக ரன்கள் விளாசிய வீரர்களின் பட்டியலில் 2வது இடம் பிடித்தவர் யார்? லோர்கன் டக்கர் 2வது இடம் பிடிச்சிருக்காரு. எத்தனை ரன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 96 ரன்கள். கிறிஸ் கெயில் வந்து 98 ரன்கள் பிடித்து ஏற்கனவே முதல் இடத்துல இருக்காரு. இப்போ வந்து கேப்டனாக அதிக ரன்கள் விளாசிய வீரர்களினுடைய பட்டியலில் 2வது இடம் பிடித்தவர் லோர்கன் டக்கர். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.